இன்னும் பயப்படுறாங்க வடிவா. வேறு வேறு இடங்களும் கட்டிடுவாங்கள்டா அது இல்ல என்ன இப்ப இவங்களெல்லாம் திட்டமிட்ட ரீதியில அர்ஜுனாக்கு லூசு, அர்ஜுனாக்கு கதைக்க ஓ தெரியாது, தேவையில்லாத விஷயங்களை கதைக்கிறாருண்டு திட்டமிட்ட ரீதியில ஒருத்தரையே தாக்கி கொண்டிருக்கிறதுக்கு காரணம் வந்து இவைக்குள்ள இருக்கிற பயம். தமிழ் தேசியம் சம்பந்தமா, இன அழிப்பு சம்பந்தமா, தமிழ் மக்கள கடந்த காலத்துல செய்த போர்க்குற்றங்கள் சம்பந்தமா யாருமே கதைக்க போறது இல்லை. ஏனென்றா இதுவரைக்கும் இருந்த அவை ஒன்றும் கதைச்சு கிளிக்கல. இப்ப கதைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வளர்ந்து கொண்டு வாரதும் ஒவ்வொரு விஷயங்களையும் கிண்டி கொண்டு வாரதும் அர்ச்சுனா ராமநாதன் தான். அப்ப அவருடைய குரல் வலையை நசிச்சா மட்டும்தான் இந்த அரசாங்கம் இனி தமிழ் மக்கள் மத்தியில் அரசியல் செய்யலாம், தமிழ் மக்களுக்குள்ள வந்து ஏதாவது பொய் சொல்லலாம். அதுக்கு பயன்படுத்துற விஷயம் ஒரு ஆயுதமா தான் இந்த காண்டாமிருகத்தை வச்சிருக்காங்க யாரு, சந்திரசேகர. இப்படியானதுகளை வச்சுதான் இந்த அர்ச்சுனாட குரல் வலையை நசிக்கலாம் அல்லது அவர் சம்பந்தமான விஷயங்களை கிண்டலாம். இப்ப பாருங்க, ஒரு அபிவிருத்தி குழு கூட்டத்துல போய் வைத்தியர் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த கதைக்க முடியுதா? கதைச்சு கொண்டிருந்தா இளங்குமரன் எழும்பி ஏதாவது குரங்கு கதைகளோ அல்லது ஏதாவது சொறி கதைகளோ கதைப்பார். இளங்குமரனை இவ சந்திரசேகர் வாயமூர்ரா குமரான்னு பேசுவார். அப்ப இப்படியான ஒரு கேவலமான செயற்பாடுகளையும் ஒரு காமெடியான விஷயங்களையும் கதைச்சு அந்த கூட்டங்களை அப்படியே முடிக்கிறாங்க. அப்ப எந்த விதமான ஆக்கபூர்வமான முடிவுகளும் அங்க எடுக்க இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகுது. இப்ப திட்டமிட்ட ரீதியில இந்த அரசாங்கம் கடைசி வரைக்கும் என்னத்துக்கு போராடுதுண்டா, அர்ச்சுனான்ற ஒரு ஆளை அரசியல்ல இருந்தே விலக்கணும்னு தான் போராடுது. அதுக்கு வந்து எங்கட சமூகமும் சரியா ஒத்துழைக்குது. என்னன்னு சொன்னா, எங்கட சமூகம் வந்து ஏமாறுறதுல வந்து ஒருத்தரை நம்பி ஏமாறுறதுல தொடர்ந்து ஏமாறுறதுல வந்து வெற்றி பெற்ற சமூகம். காலங்காலமா ஏமாந்து கொண்டு தானே இருக்கிறோம். இப்ப நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் சிறுதரனை நம்பி ஏமாறுவோம், அதுக்கு பிறகு கயேந்திரகுமார் பொன்னம்பலத்தை நம்பி ஏமாறுவோம், அதுக்கு பிறகு ஏதாவது சுமந்திரனை நம்பி ஏமாறுவோம், சம்பந்தனை நம்பி ஏமாறுவோம். ஆனா அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, விதவைக்கு அன்பளிப்பு கொடுக்குறேன்ட்டு பாரையும் வாங்கி விட்டுட்டு 10 பாருக்கு போமிட்டையும் வாங்கி கொடுத்து போட்டு வெள்ளை வேட்டியையும் கட்டிக்கொண்டு நாங்கள்லாம் தமிழ் தேசியவாதிகள் கதைப்பாங்க. ஆனா அர்ச்சுனா வந்து உண்மையை சொல்லி நான் இப்படித்தான், நான் வெளிப்படையானால் நான் இப்படித்தான் செய்கிறேன், நான் இப்படித்தான் போறேன், நான் இப்படித்தான் மாறுறேன்னு சொன்னா அர்ச்சுனா வந்து ஒரு கூடாதா. எல்லா கள்ளத்தையும் கதவை பூட்டி போட்டு செய்கிறவன் உண்மையாவே சிறந்தால் எங்கட மக்களுக்கு. அதுவும் பாருங்க, இப்ப மே 18 எல்லாரும் ஓடி திரிஞ்சாங்க, கதைச்சாங்க, குளறினாங்க. இனி வந்து அடுத்த மே 18 வார வரைக்கும் எந்த விதமான கதையும் இருக்காது. இனி வந்து இந்த டிக்டாக் தளங்கள்லயும் நிறைய இடங்கள்ல வந்து இனி தூசணம் தான் கதைப்பாங்க. இனி வந்து மே 18 பத்தி கதைக்க மாட்டாங்க. ஆனா மே 18க்கு 3 நாளைக்கு முதல் சுரேஷ் டிக்டாக் தளத்துல வந்து ஏன் நீங்க மே 18 பத்தி கதைக்கல, ஏன் நீங்க இதுகளை கதைக்கிறீங்கன்னு கேள்வி கேட்பாங்க. ஆனா அந்த மே 18 முடிஞ்சதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அதுக்கு பிறகு அங்க தூசணமும் தேவையில்லாத கதைகளும் இந்த அப்படியான கேவலமான செயற்பாடை செய்யற சமூகம் அப்படியே இருக்கிறதால எங்களோட சமூகம் இன்றைக்கும் இப்படி இருக்கு. இன்னொண்ட கவனிக்கணும் சொந்தன் என்னன்னு சொன்னா, இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். என்ன நிதி மோசடிக்காரன், பணம் மோசடிக்காரன், பசூல் மென்னன் எல்லாம் சொன்னார். இதுல இருந்து விளங்க இந்த தளத்துக்கு வாரத உருவாக்கினதெல்லாம் நான் யோசிக்கிறேன். இந்த தளத்துல இந்த தளங்களை நடத்துறதார், இந்த தகவல்கள் எப்படி அவை போகுது, அப்ப எப்படி இயங்குது. நாங்கள் ஏற்கனவே சுரேஷன்னா இதுல சொன்னவர், இந்த ஆளுங்கட்சி வந்து இப்படியான தளங்கள் இணையதளங்கள்ல நல்ல நல்லா உள்ளுக்கு வேலை செய்து திட்டமிட்ட ரீதியில இப்படியான எங்கட ஆட்களையே இறக்கி வச்சிருக்கிறாங்க. ஏற்கனவே சுரேஷன்னாவும் இதுல சொன்னவர், நாங்களும் இதுல கதைச்சினாங்க. இந்த தளங்கள் எல்லாம் எலெக்ஷன் டைம்ல முக்கியமா இந்த பக்கம் இந்த இப்ப கிட்டடியில பிரச்சனை நடந்த தளம் எலெக்ஷன் நேரம் வரைக்க எனக்கு சுரேஷ்னா தனியாகவும் சொன்னவர், குறிப்பா பாருங்க தம்பி, இந்த எலெக்ஷனுக்கு கிட்ட வரைக்க இவங்க இதை உடைப்பாங்களாண்டு. அத மாதிரியே எலெக்ஷனுக்கு முதல் நாள் தங்களை கூத்துக்களை காட்டினாங்க. எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முதல் நாள் பிளட்காரன் அந்த வேலையை தானே செய்வான். அது 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 அப்ப அது ஒரு பக்கம் இருக்கான்னு அதை எப்படி இறக்கினாங்கன்னு பாத்தீங்களா? அப்ப இன்றைக்கு பாருங்க, பாராளுமன்றத்துல இந்த இந்த கோமாளி அமைச்சருக்கு ஒரு அமைச்சர், நீ உனக்கு கதைக்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு சரியா? இப்ப அர்ச்சுனா கதைக்கிறது பிள்ளைன்னு சொல்றீங்களா? ஒரு அமைச்சர் அங்க உப்பளத்துல பிரச்சனை, உப்பு பேக்கெட்ல கூட தமிழன்ற பேர் அடிக்கிறாது உங்களுக்கு, அதுல கூட சிங்கள பேர்றான். அந்த உப்பளத்துல இருக்கிற ஆக்கள வேலைக்கு பிரச்சனை, அந்த அந்த வேலை செய்யற இடங்கள்ல நடக்கிற தொழிலாளிகளுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண இல்லாது. ஆனா அர்ச்சுனாக்கு காசு அனுப்புறதான் உனக்கு பிரச்சனை. அப்படி காசு அனுப்பினா ஒரு பிரச்சனை இருந்தா நீ வழக்க போடு. நீ தானே ஒரு அமைச்சர், நீங்க தானே அரசாங்கம், உங்களால நிரூபிக்க முடிஞ்சா
உங்களுக்கு ஏழுமண்டா அவருக்கு எதிராக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்க. இதை வந்து பாராளுமன்றத்துல கதைச்சு நீங்க ஏதோ மக்களுக்காக கதைச்சு கிழிக்கிற மாதிரி காட்ட தேவையில்லை. மக்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுங்க. இங்க பாராளுமன்றத்துல வந்திருந்து நீங்க எதிர்கட்சிக்காரர்கிட்ட தானே கேக்குறீங்க உங்கள்ட்ட என்ன திட்டம் இருக்குன்னு. அண்ணன் நான் வாகனம் ஓடுறேன் சரியா, நான் கியர் போடணுமா பக்கத்துல இருக்கிறவங்க கியர் போடணுமா? நீ வாகனத்தை நீ ஓடிக்கொண்டு மற்றவன்கிட்ட போய் திட்டம் இருக்கான்னு கேட்டா என்ன என்ன எந்த வகையில நியாயம் இது? எவ்வளவு அடிமுட்டாளன்றதை இந்த 3 பேரையும் வச்சு இந்த என்பிபி கட்சி வந்து இந்த இளங்குமரன் ஆர் சந்திரசேகர் இந்த 2 பேரையும் வச்சே வடிவா தங்களோட கட்சி எப்படிப்பட்ட கட்சி என்றதை காட்டினோம். சிங்கள ஏரியாவில் அங்க விமல் ரட்நாயகா அது வந்து இளங்குமரன் அண்ணா மாதிரி அது சரியாச்சு. நீங்க எந்த மாற்றமும் இல்லை. இந்த தளத்துக்கு வாரவை எல்லாம் அவையண்டிய ஆக்கள் தான். இப்ப எங்களுக்கு நல்லா விளங்குது. இவைகள் தான் ஆக்களை அனுப்பி இங்க எதிர்த்து வச்சு சும்மா அந்த தூசணங்களால கதைச்சு எலெக்ஷன் நேரம் தளங்களை குழப்பினதெல்லாம் இவற்றை ஏற்பாடுதான் சந்திரசேகர். அது வடிவா தெரியுது. இப்ப இந்த தளங்களுக்கு வாரவை எல்லாம் அவையண்டிய ஆக்கள் தான் இப்படி வந்து எதிர்த்து டாக்டர் அர்ஜுனாவை விமர்சிக்கணுமே ஒழிய உண்மையான தமிழ் பெற்றுள்ள தேசியவாதிகள் வந்து கதைக்கிற இல்லை. திட்டமிட்ட ரீதியில என்பிபி அரசாங்கத்தாலே அனுப்பப்பட்ட ஆக்கள் தான் இங்கேயும் இயங்கி அங்க எங்கட தாயகத்திலேயும் எதிரான விவாதங்களை கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் முழுக்க இந்த என்பிபிக்கு பால் பிடிக்கிறார்கள் தான். அதுல இருந்து இன்றைக்கு பாராளுமன்ற உரையில இருந்து சந்திரசேகர் உரையில இருந்து இந்த மக்கள் புரிஞ்சு கொள்ள வேணும் இந்த அர்ஜுனாவை எதிர்க்கிறார்கள் யாருன்னு சொல்லி முழுக்க என்பிபிக்கு உரிய வாழ்வியல் தான் எதிர்த்து கொண்டிருக்கிறமே உண்மையா தாயகத்தை நேசிக்கிற எங்களை மக்களை நேசிக்கின்ற ஒரு தனிநபரும் இப்படியான அவதூறல்களை தனிப்பட்ட தாக்குதல்களை செய்ய மாட்டோம். கருத்து ரீதியாக அரசியல் ரீதியாக உங்களுக்கு மோதணும்னா மோதுங்க. ஒருத்தர் தாக்குறது அவரோட இணைச்சி இன்னொரு தங்கச்சி கௌசல்யா அவையில அரெஸ்ட் பண்ணி நீ சட்டத்துல நிறுத்த இல்லை அண்ணா. இது வந்து தோல்வின்ற வெளிப்பாடு என்ன சொல்லுங்க அப்போ? திட்டமிட்ட ரீதியில ஒரு சுயேட்சை குழுவுக்கு பயந்து சரியா 10 வேட்பு மனுக்களை 11 இடத்துல போட்டதுல 10 நிராகரிக்க வச்சு திட்டமிட்ட ரீதியில தேர்தல் ஆணைக்குழு ஒரு நீதிமன்றத்துக்கு அந்த விஷயம் கொண்டு போய் அதே ஒத்த வழக்குக்கு நீதிமன்றத்துல தீர்ப்பு கிடைக்குது. நீங்க எலெக்ஷன்ல போட்டியிடலாம், திரும்ப அங்க கொண்டு வேட்புமனு தாக்கல் செய்யலாம். ஆனா அதே இன்னொரு வழக்கு வந்து நிராகரிக்கப்படுது. அப்படி ஒரு நீதிமன்ற நீதித்துறையே தங்கட கைக்குள்ள வச்சு ஊழல் செய்யக்கூடிய இந்த சந்தைய போய் தங்கட நீதியை கேட்க எங்கட சமூகம் வந்து ஒரு கேவலமான சமூகமா அங்க காண்பிக்கப்படுறதுக்காக திட்டமிட்ட ரீதியில அனுப்பப்பட்டதான் இந்த சந்திரசேகரன் பேய் சரியா. இது வந்து மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். மக்கள் வந்து திரும்ப திரும்ப ஆளாத்தி எடுக்க மாட்டேன். இவங்க ஒருத்தனை முகத்தை பார்க்க எங்களுக்கு விளங்கணும் அவன் யாருன்னு சொல்லி சரியா. ஒருத்தர செயற்பாடுகளையும் முகத்தையும் ஒரு பொதுமகன் சரி அர்ச்சுனா விடுங்க, அரசியல் கட்சியை விடுங்க, ஒரு கடற்தொழில் சங்க தலைவருக்கு உங்களோட டிரைவர் அடிச்சிட்டார். இதுவரைக்கும் நீங்க என்ன நடவடிக்கை எடுத்த? நீங்கள் கேள்வி கேட்டதுக்காக மக்கள் சம்பந்தமான தங்களோட உரிமை சம்பந்தமான கேள்வியை ஒரு அமைச்சரை நோக்கி கேட்டதுக்கு இந்த அரசாங்கம் தாக்குதல் செய்தது, அவங்கள தாக்கினது. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்த நீங்கள்? ஒரு லொரியில கல்லு போகுதுன்னு குரங்கு மாதிரி தொங்கிக் கொண்டிருந்த இந்த இளங்குமரனுக்கு கசிப்பு கொடுக்க பிடிக்க தெரியாத இந்த என்ன இவர் அமைச்சர் விமல் ரத்நாயகா சொல்லி இருக்கிறார் நேற்று என்னவோ வடபகுதிக்கு அபிவிருத்திக்கு பணம் கொடுக்க மாட்டோமாம். தங்களோட கட்சிகள் வந்து வெல்லாத காரணத்தால தமிழ் கட்சிகள் வந்தபடியா தமிழ் பிரதேசத்துக்கு தாங்கள் நிதி ஒதுக்கீடு அபிவிருத்திக்கு கொடுக்க மாட்டோமாம். பிறகு நீங்கள் என்ன அரசாங்கம் தமிழ் மக்கள் வேறு என்று சொன்னா பிறகு நாட்டை பிரிச்சு கொடுங்கோவன் என்னண்டா விடுதலை எல்லாரும் என்ன பிரச்சனைன்னு சொன்னா அரசாங்கம் இப்போ ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று போட்டு வச்சிருக்கிறாங்க. என்னண்டா இப்போ பாருங்க எப்படி அந்த மாஸ்டர் பிளான் சொன்னா இப்போ இலங்கையில இருக்கிறாக்கட காணியல் அந்த வெளிநாட்டு புலம்பெயராக்கட உறவுகள காணியல் என்று சொல்லி அவண்ட காணிகளை தாங்கள் பறிமுதல் செய்ய போறோம் என்று சொன்ன அர்த்தம் என்னன்னு சொன்னா இப்போ பவப்பட்டாணி கொடுக்குறேன்னு சொன்னா அது எல்லாருமே கொடுக்கா என்ன பவப்பட்டாணின்றதும் மேல ஒரு நல்ல பணக்கார சௌரங்களுக்கு அந்த பவப்பட்டாணியை கொடுத்தா அது சரி வரும் மொழியும் மற்றபடி அது கொடுத்தா அது அவ்வளவுதான். அப்போ அவங்க ஆக்களுக்கு தெரியும் வந்து பெரிய பெரிய சொத்துக்களை வந்து கொடுக்க மாட்டாங்க, பவப்பட்டாணி எல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னா அப்போ இதுக்கு மாற்று வழி என்னன்னு சொன்னா நாங்கள் டுவல் சிட்டிசன் எடுக்கணும். அப்போ அந்த டுவல் சிட்டிசனை எடுக்க வைக்கணும்னு சொன்னால் அந்த டுவல் சிட்டிசனுக்கு எப்படியான வேலை செய்து வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ இலங்கையில் ஒரு வங்கியில் 25 லட்சம் ரூபா வைக்கணும்.
மற்றது டுவல் சிட்டிசன் எடுக்கிறதுக்கு 3.5 லட்சம் வரை தேவைப்படுது. அண்மையாக கிட்டமுட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்படி என்று சொன்னால் ஒரு புலம்பெயர் உறவுல இருந்து நீங்கள் 30 லட்சம் ரூபாய் கிட்ட நீங்கள் கணக்கு பார்க்குறீங்க. ஒரு 25 லட்சத்தையும் உடனே எடுக்கலாம் திருப்பி. அதை போட்டால் நீங்கள் ஒரு 4 ஆண்டுகளுக்கு அந்த காசை திருப்பி எடுக்கலாம் மாதிரி தான் அதில் நாங்கள் வெப்பு செய்து காட்டி தான் இந்த டுவல் சிட்டிசனுக்கு அப்ளை பண்ணணும். அப்போ அப்ளை பண்ணுறீங்க. இப்போ இல்லை புலம்பெயர் தேசங்களில் ஒரு 5 லட்சம் மக்கள் இருக்கேங்க, கட்டாயம் ஒரு 1 லட்சம் மக்கள் வந்து தங்களுக்கு எதிர்காலத்தில் சொத்துக்களை வேண்டணும், அல்ல சொத்துக்களை வச்சு தொடர்ந்து சொத்துக்களை வச்சிருக்கணும் என்று நினைக்கிறார்கள். அவ்வளோ பேரும் என்ன செய்வீனம் என்று சொன்னால் இந்த டுவல் சிட்டிசனை எடுப்பினோம். அப்போ நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்க, 1 லட்சம் பேர், ஒரு 5 லட்சம் பேரில் 1 லட்சம் பேர் அப்படி கட்டாயமாக எடுக்கத்தான் போயிடும். அந்த 1 லட்சம் பேருக்கும் 30 லட்சத்தை 1 லட்சத்தால் பெருக்கி பாருங்க, எத்தனை பில்லியன் கணக்கான காசு வரும். அந்த 25 லட்சம் நாங்கள் பேங்க்ல போடுறது நாங்கள் எடுக்கலாம், ஆனால் உடனே எடுக்கலாம். அப்போ அவங்களோட அவசர கடன்களுக்கும் அவசர பிரச்சனைகளுக்கும் அந்த காசை அவங்க யூஸ் பண்ணி கொள்ளுவாங்க. யூஸ் பண்ணி போட்டு நாங்கள் 4 வருஷத்துக்கு பிறகு தான் எடுக்கலாம். இதுக்குத்தான் இந்த வேலையை வந்து பார்க்குறாங்க. இது எங்களுடைய ஆக்கள் வந்து இதை உத்து நோக்க மாட்டேனோம், அரசாங்கம் இப்படி ஒன்றை செய்யுதுன்னு சொன்னால் அந்த நோக்கம் வந்து இதுதான். ஆக்களை வந்து டுவல் சிட்டிசனை எடுக்க வைக்கிறது, எடுக்க வச்சு போட்டு பறிக்கிறது. காசை வந்து நீங்கள் இப்போ வந்து தமிழன்ற காசை திருடி பிழைக்கிறதுக்கு தான் நீங்கள் அலுவல்களை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களே ஒழிய, ஏன்னா இப்படி ஒன்று செய்தால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு 30 லட்சத்தை 1 லட்சத்தால் பெருக்கி பாருங்க. எனக்கு உண்மையிலேயே நானும் பெருக்கி பார்த்தா எனக்கு அதில் தொகையே தெரியல. அது பில்லியனில் பிரில்லியன் கணக்கான பணம். அப்போ நீங்கள் தமிழ் மக்கள்கிட்ட காசுகளை எடுத்து நீங்கள் திருப்பி அங்கே நீங்கள் ஒரு சட்டமன்றம் ஒன்று கூட கையில் இருக்கிறபடியா, சட்டத்தை அமுலாக்குற சட்டத்தை செய்கிறன்ற ஒரு கையை இருக்கிறபடியாக தான் நீங்கள் எல்லா வேலைகளையும் தமிழனுக்கு எதிராக செய்து கொண்டு இருக்கிறீங்க. இல்லைன்னு சொன்னால் இந்த சட்டத்தின் மூலமாக என்ன செய்ய போறீங்களா? அப்படி செய்யாதாக்கிற காணிகளை எடுத்து நீங்கள் சிங்கள குடியேற்றங்களுக்கோ இல்லை பௌத்த பேரினவாதத்துக்கோ நீங்கள் அதெல்லாம் கொடுக்க போகிறீங்க. இதை விட நீங்கள் வேறு என்ன செய்ய போகிறீங்களா? அப்போ எங்களுக்கு எந்த ஒரு சராசரி ஒரு சின்ன உரிமையை கூட அங்கே இலங்கையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள எல்லாமே இருக்குது. அதான் நான் நேற்று சொன்னேன், நீங்கள் தலைவருக்கு போட்கள் கேட்க தலைவருக்கு நீங்கள் சிலை வச்சு தாரன்றீர்கள், அம்மாக்கும் அப்பாவுக்கும் துறைமுகத்துக்கு பேர் வைக்கிறன்றீர்கள். அப்போ நீங்கள் தலைவர்கிட்ட படத்தை வச்சா கைது செய்கிறீர்கள். ஆனால் நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து தலைவர்கிட்ட உருவச்சியில் வெங்கலத்தால் செம்பாலை எல்லாம் செய்கிறேன் எல்லாம் சொல்லி வாக்கு கொடுக்குறீர்கள் வெள்ளடைத்துறை வரத்துறையில். அப்போ நீங்கள் அப்போ நீங்கள் அப்போ சட்டத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் எதுவும் சொல்லலாம், எதுவும் செய்யலாம். இதே வேறு யாக்கள் செய்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அப்போ உங்களுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டம். அப்போ நீங்கள் வந்து இந்த தேர்தல் இதெல்லாம் நீ வெண்டனியல் யாழ்ப்பாணம் எல்லாம் நீங்கள் நான் 3 MP எல்லாம் எடுக்க வைக்க, அப்போ நீங்கள் கசிப்பும் கொடுத்து சாராயம் கொடுக்க இல்லையோ? அப்போ நாங்கள் தமிழன் இதண்டா தான் உங்களுக்கு சாராயம் கசிப்பு, அப்போ நீங்கள் செய்ய இல்லை. இப்போ உங்களுடைய ஆட்சியில் தான் முழுக்க இருக்குது சாராய வார்களோ கசிப்பு வார்களோ எல்லா கொண்டோலும் உங்களோட கையிலான இருக்குது. அப்போ தமிழனை வந்து எந்த வகையில் வந்து நீங்கள் மட்டம் தட்டலாம் எவ்வளோதான் இல்லை அமக்கலாம்ன்றதெல்லாம் நிற்கிறீர்கள். நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ தம்பி ஜொனாதன் சொன்ன மாதிரி இப்போ கனடாவில் எல்லாம் வந்து இந்த இதுகளை எங்கட மேதின இதை கட்டினபடியா, ஆனால் நீங்கள் இன்றைக்கு துடிக்கிறீங்கன்னு சொன்னால் உலக ஒரு வெளிநாட்டில் வந்து எங்களுக்கு ஒரு இது வந்துட்டுதுன்னு சொல்லி என்னென்னு சொல்லி ஒரு அனுதாப தூவி வந்தபடியா எங்களுக்கு ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு அழியா சின்னத்தை உருவாக்கிட்டாங்க. அதால் இனிமேல் அடுத்தடுத்த நாடுகளையும் உருவாக்கிக்க அது வெளிநாடுகளுக்கும் ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் வெளிநாட்டு வெள்ளைக்கார மக்கள் அதுகள்கிட்டையும் போய் அதை சேர்ந்து என்று சொன்னான். நீ பார்க்குறோன்னு அதை தானே செய்வான். சேர்ந்து என்று சொன்னால் தங்களுக்கு ஒரு காலத்தில் வந்து தமிழருக்கான அந்த பேச்சுவார்த்தைகள் அதுகளில் வந்து தங்களுக்கு ஒரு பாதகமாக அமையும். ஏன்னா அந்த மக்களும் அந்த இடங்களில் இருக்கிற MP மேரும் வந்து தமிழருக்கு சார்பு அனுப்பினம் என்ற அப்படி ஒரு பயன்தான் காரணம். நல்லூர்லயும் பெரிய ஆர்ப்பாட்டம் நேற்று இன்னும் நடந்திருக்குது. ஒரு சிங்களவனுக்கு தான் இதை கொடுத்துருக்கணும் அந்த கடை. அதுக்கு போலீசாரும் பெரிய கடுபிடிகள் எல்லாம் விதிச்சு கொண்டுதான் நிக்கணும். இப்ப எங்கட தமிழ் MP மேல என்ன கண்ண மூடிக்கொண்டா இருந்தது. என்ன நடந்தது அந்த பிரச்சனையை சொல்லுங்க. என்ன நடந்தது? ஒரு கோயிலுக்கு முன்னால சுரேஷ் மாட்டுறச்சி கடை ஒன்றை திறந்து வச்சிருக்கிறாங்க. அப்பனே கோயிலுக்கும் பக்கத்து என்ன அந்த பனிமனைக்கு பக்கத்து கோயில்ல இருந்து 50 மீட்டரும் இல்ல. அதை காட்டுறாங்க படத்துல அப்படியே கடையே எல்லாத்தையும் யூடியூப்காரன் பக்கத்துல நடக்குது எல்லாம். என்ன அத என்னட்டு மாநகர சபை அதுக்கு அனுமதி கொடுத்தது திறக்கிறாங்க. நீ தமிழன் தான் அங்க இருக்கிற என்னட்டு கொடுத்த நீங்கள் அரசாங்க அதிபர் என்ன கண்ண மூடி கொண்டு வந்தவரா எங்கட கலாச்சாரங்கள் இதுக்கு அரசாங்க அதிபர் நாங்கள் இதுக்கு வந்து சேர்மன் தான் காரணம். பிரதேச சபையை தான் நாங்கள் இதுக்கு பிடிக்கணும். அப்ப அந்த பிரதேச சபைக்குள்ள யார் இதை செய்தது? இப்ப பிரதேச சபை இன்னும் ஆட்சியை கையுக்குள்ள எடுக்காதபடியா அரசாங்கம் மூலமா தான் அது செய்யப்பட்டிருக்கு. சொன்னா இப்ப பிரதேச சபை இல்லாதபடியா இப்ப தவிசாளர் இல்லை. தவிசாளர் இல்லைன்னு சொன்னா அந்த கையெழுத்தை இவையெல்லாம் நம்ம மாற்றா வச்சிருக்கணும். இனி வந்து இப்ப பதவியை எடுத்த பிறகுதான் நாங்க தவிசாளர்ல பிடிக்கணும்.
பதவியை எடுக்க இல்லையோ இன்னும் அவியல். அப்ப இது வந்து அரசாங்கத்துக்களால தான் செய்யப்படுது. கடை கட்டுறதுன்னு சொல்லி அவன் 2004 அவங்க எடுத்துட்டாங்களா? அவன் அப்ப இப்பதான் அந்த அந்த அப்ப ரஜி கடை கண்டு 2004 எடுத்தாலும் இல்ல அப்ப ரஜி கடைன்னு தானே இல்ல கடைக்கண்டு எடுத்தது. ஓ அப்ப என்ன இப்ப எடுக்க நம்ம இப்ப ரஜி கடையை கொண்டு வந்து நீங்க இந்து ரஜி கடையே போட்டுருக்கோம். நீங்க வந்து இப்ப நான் லைசன்ஸ் கொடுக்கணுமே. கொஞ்சம் பொறுங்க வாரேன். இப்ப நான் கொண்டு கேட்கிறேன், ஒரு மசூதிக்கு கிட்ட கொண்டு வந்து ஒரு பண்டி வெட்டுற கடையை போட்டா நீங்க விடுவாங்களோ? உங்களை எல்லாம் மொச்சே செய்த மாட்டாங்க. 169 தமிழனும் இந்தி நமயம்னு சொன்னா உங்களுக்கு ஒரு நக்கல் நையாண்டி. தேங்க்யூ பிரதர். இப்ப அவங்க மாநகர சபைக்கு அறிவிக்காம தானே அது செய்தன்னு சொல்லி மாநகர சபை கடிதம் போட்டிருக்கு. நீங்க தங்களுக்கு தெரிவிக்காம செய்திருக்கிறீங்கன்னு சொல்லி என்ன சொல்லுங்க. அப்ப தீசன் மாநகர சபைக்கு அறிவிக்காம செய்தா மாநகர சபையின் செயற்பாடு என்னன்னு? மாநகர சபைக்கு அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்கிறது தெரியாம இருக்கிற அளவுக்கு அவைக்கு அங்க என்ன வேலை இருக்கு சொல்லுங்க. அப்போ என்னண்டா அண்ணா அது என்ன பிரச்சனைடா, இப்ப கையெட்டியில விகார கட்டுனதுதானே. அரசாங்க அதிபர் அந்த ஜால அரசாங்க அதிபர் சொல்றாரு அந்த விகாரைக்கு ஒரு மாட்டுக்காணி கொடுக்கான. அந்த மாட்டுக்காணிக்கே செய்ய இயலாத ஒருத்தன் பக்கத்துல இங்க கடையை கொண்டு வரதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கலாம் தான். இது ஒரு சின்ன விஷயம் தானே அண்ணா. அது அவருக்கு தெரியாது. இப்ப என்ன பிரச்சனைடா, ஒரு அந்த கடை வந்தது இப்ப ஒரு நம்ம கலாச்சாரத்தை அழிச்சு இப்ப நாங்க எங்கட ஆட்சியில இருக்கோம், நாங்க செய்யணும் என்றதை காட்டுறதுக்காகத்தான் அந்த கடை ஓபன் பண்ணிருக்காங்க. மெயினான டார்கெட்டே அதுதான். ஒரு வந்து இனத்தை அழிக்கணும்னா முதலாவது அவங்களோட கலாச்சாரத்தை அழிக்கணும், அவங்களோட நிலத்தை அபகரிக்கணும். இவனுங்களோட ஒரு வித்தியாசமான முறையில இன அழிப்பு. யுத்தம் செஞ்சுதான் ஒரு இனத்தை அழிக்கணும் என்ற நோக்கம் இல்லை. இனத்தை பல வகைப்பட்ட நோக்கம் அழிக்கலாம். அதுக்கு களமிறக்கப்பட்ட ஆக்கள் தான் இந்த என்பிபியில தெரிவு செய்யப்பட்ட ஆக்கள். அவங்களுக்கு படிப்பறிவும் இல்லை, பொது அறிவும் இல்லை. இன்றைக்கு நம்மட சந்திரசேகர் கதைக்காரு ஏதோ அவலம் ஏற்பட்டதாம். என்ன அவலம் ஏற்பட்டது? உடுப்பு இழுத்ததா, உடுப்ப கலட்டினதா, இல்ல காலில் குத்தி காயம் ஏற்பட்டதா, என்ன மே மாசத்துல ஒரு அவலம் ஏற்பட்டதா? என்ன அவலம் பண்ணது வெளிப்பட சொல்றா, இனப்படுகொலை என்று கதைக்கிறா. கதைச்சா அவங்கட சீட் போயிரும். அங்க தமிழ் மக்களுக்கு நான் பாராளுமன்றத்துல கதைக்கேன் என்றதுக்காக ஒரு மேல் பூச்சி நம்ம அவர் என்ன சொல்றா, அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கே தகுதி இல்லாத ஆள். நம்ம தமிழ் மக்களோட அடிப்படை பிரச்சனை என்ன? உரிமன்ற உடுப்பு மாதிரி. சைக்கிள்லையும் யாழ்ப்பாணத்துல இருந்து வவுனியாவுக்கு போகலாம், கார்லயும் போகலாம். இதான அபிவிருத்தி. உடுப்பு இல்லாம ஆடை இல்லாம போகலாமா ரோட்டால? சொல்லுங்களேன். இப்ப வவுனியாவுக்கு சைக்கிள்ல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு போறதுக்கு ஒரு 5 நாள் வைங்க, கார்ல அதே இது ஒரு நாள். ஆனா உடுப்பு இல்லாம சைக்கிள் ஓடி போகலாமா, கார்ல போகலாமா? நம்மளோட உரிமை, நம்ம நிலம்ன்றது நமக்கு முக்கியம் தானே. நம்மளோட அடையாளம். இப்ப நான் 2 பேரு ஒரு சகிந்தண்டா நான் சகிந்தண்டு தான் பாடலாம். இல்ல நாம் குமார், இல்ல நாம் ஒரு சுரேஷ் வாழலாமா? இல்லையே. எங்கட மக்களுக்கு தேவை எங்கட அடிப்படை உரிமை. இது அங்க கொடுக்கறல. இதுக்காக களமிறக்கப்பட்ட ஆக்கள் தான் என்பிபி என்றது ஒரு ஜேபிபி. அதாவது ஒரு போர்வையில வந்திருக்காங்க. இதை நம்ம மக்கள் உணராம வாக்கு போட்டவங்க. இனியாவது எதிர்வார தேர்தல்ல மாகாண சபையில இந்த பாடத்தை படிப்பிக்கணும். அதாவது தேசிய கட்சிக்கு ஆதரவு அளிக்க கூடாது. ஏன்னா அதுல மூல தலைமை சிங்களவன் தான். சிங்களவன் ஒரு இனத்துல, அதாவது எப்படி சொல்லணும், ஒரு குடும்ப தாவரத்துல வார எல்லாத்துக்கும் அதே இயல்புதான் இருக்கும். விளாமரமும் ஒரே குடும்ப தாவரம் தான், தோடம்பழமும் ஒரே குடும்ப தாவரம் தான். அதே மாதிரி சிங்களவன்கள்ல வித்தியாசமான ஆக்கள்வர்கள். ஒருத்தன் ஒரு மரம், இன்னொருத்த ஒரு மரம். ஆனா அதுல தாய் மூலக்கிளை என்ன இருக்கும்? சிங்களவன் தான். ஒருத்தனுக்கு ஒரு விதமா ஒரு இனப்பழிப்பு செய்யற. இவனுகள் என்ன செய்யறானுகள்? அபிவிருத்தி போர்வை திட்டங்கள் அமல்படுத்துற. என்ன திட்டம் வேண்டிய சொல்றாங்க இல்ல. இன்னைக்கு அவர் சொல்றாரு இப்ப என்ன புணர்ச்சியோ என்ன ஜட்டியை தூக்கி தலையில ஓட்டுறதெல்லாம் கதைக்காரு. இதெல்லாம் அப்படி பாராமன்றத்தை கதைக்கிறதா? கதைக்க தெரியாத ஆக்கள் இவங்களை நம்ம மக்கள் அடுத்த முறை நிராகரிக்கணும். அதாவது எங்களுக்கு தேசிய கட்சி தேவையில்லை, எங்களுக்கு எங்கட உரிமை கதைக்கணும். உரிமை தான் முக்கியம். உடுப்பு இல்லாம ஒரு நாள் இருக்கலாது. நம்மட தனித்துவத்தை நம்ம பேணி பார்க்க. நம்ம சொல்லணும் நம்ம ஒரு ஈழத்தமிழர்கள். இதானே நமக்கு முக்கியம். சரியப்படியாண்டா நான் கதைக்கிறது. இல்ல நீங்க கதைக்கிற சரியான. இப்ப நாங்கள் உண்மையாவே என்ன பிரச்சனைன்னா, இவர் மக்களால தெரிவு செய்யப்பட்ட ஒரு அமைச்சர் இல்லை. இது சிங்கள அரசாங்கம் எங்கட தமிழ் இனத்துக்கு துரோகம் செய்யறதுக்காகவே
சரி, திட்டமிட்ட சரி. ரீதியில அனுப்பப்பட்ட ஒரு ஆள் தான் இவருக்கு வந்து கடல் தொழிலை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனா இவர் கடல் தொழில் அமைச்சரா இருக்கிற கடல்ல எந்த பக்கம் எந்த மாசம் என்ன காத்தடிக்குமென்றே தெரியாது அவருக்கு. இப்ப இப்ப ஒரு விஷயத்தை யோசிங்க. இந்த இந்த அரசாங்கம் வந்து இன்றைக்கு இந்த அரசாங்கத்தின் நிலையை நாங்க உணரணும்டா, ஒரு மனுஷன் பாவிக்கிற உப்பு, இப்ப எங்கட தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, அதுக்கு வந்து உப்பை கூட பயன்படுத்துறது எங்கட தமிழ் மக்கள். அதாலதான் அவைக்கு ரோஷமும் கூட, அதாலதான் எங்கட மக்களுக்கு போர் உணர்வும் கூட. ஆனா அதாவது இன்னொன்று சொல்றாருன்னா, அமைச்சர் வந்து அர்ஜுனானியால உள்ராட்சி மன்றத்துல ஒரு ஆசனம் கூட எடுக்க இயலாம போய்தான். பருத்தி துறையில பிரகாசனம் பண்றீங்காரு. தேசிய பட்டியல வந்து அவருக்கு தெரியும், அவளுக்கு நித்திரகல்ல கோமாவில் இருந்திருக்காரு போலைக்கு அவரு. இல்ல நாங்கள் இப்ப அந்த அமைச்சருக்கு என்ன சொல்றோம், நீங்கள் அர்ச்சுனா மாதிரி ஒரு சுயேட்சை குழுவை ஆரம்பிச்சு யாழ் மாவட்டத்திலேயோ அல்லது வடக்கு கிழக்கிலேயோ நீங்கள் ஒரு ஆசனத்தை பாருங்க ஐயா. நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா வாங்க, அல்லது ஒரு குறைஞ்சல ஒரு 5000 வாக்காவது எடுங்க. இப்ப நீங்க வந்து இன்னொருத்தன் இதுல வந்து இங்க இருந்து கொண்டு ஒரு பெரிய கட்சிக்குள்ள மறைஞ்சிருந்து கொண்டு பூதம் மாதிரி வந்து அடிக்கடி பேட்டி கொடுத்துட்டு போறது மக்கள் கருத்து இல்லை. சொற்களங்கள் மாதிரி மக்கள் சொல்லி கலைச்சு கொண்டிருக்க கூடாது. அர்ச்சுனா என்றவர் தன்னை ஒரு சில மக்கள் அவமானப்படுத்தினோம், ஒரு சில மக்கள் கூட்டம் தன்னை எதிர்க்குதுன்னு தெரிஞ்சும் அதே மக்கள் கூட்டத்துக்காக, அதே அரசியல் கட்சிகளுக்காக இன்றைக்கு இந்த தமிழரசு கட்சி எல்லாம் டாக்டர் எவ்வளவு விமர்சிச்சிருக்கும். ஆனா இன்றைக்கு அந்த தமிழரசு கட்சிக்கு ஒரு கலங்கம் வரைக்க அந்த பாராளுமன்றத்தில் அவர் ஒரு கட்சி அரசியல் அங்க செய்யல. தமிழனா நின்று இந்த கட்சி தலைவரால் உருவாக்கப்பட்டது, இப்படியான ஒரு கட்சியை நீங்க கேவலப்படுத்துறது பிள்ளை என்று சொல்ற அந்த கட்சும் தில்லும் எந்த தமிழ் அரசியல்வாதிக்கு இருக்கு? அல்லது எந்த இந்த தேசிய கட்சியில இருக்கிற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கு? யாருக்குமே இல்லையே. எல்லாரும் தலைய கீழே போட்டுக்கொண்டு அவங்க சொல்ற கருத்துக்கு ஆமா போட்டுக்கொண்டு இருக்கிறது தான் இருக்கணும். இன்றைக்கு ஸ்ரீதரன் ஐயா கதைக்கிறார், கதை கேட்க விடவே இல்லை, இயர்போனை கலட்டி வச்சுட்டு கதைக்கிறார். அப்ப இதே நீங்க அர்ச்சனாவோட சேர்ந்து நின்று அவருடைய குரல் அங்க நசுக்கப்படைக்க, அவருடைய மைக் ஓபன் படைக்க நீங்க என்னன்னா நீங்க கொஞ்சம் கொடுக்குற மன்னிக்கணும். நீங்க அந்த சபாநாயகர் சொன்ன ஹரு ஸ்ரீதர மந்திரித்துமான்ற 5-6 தரம் கதைக்காரு பாருங்க. பிறகு அவர் ஸ்டார்ட் பண்ணி ஸ்பீச் கதைச்சிட்டு போகல திருப்பி கரு மந்திரித்துமா ஒயா கத்தாக்காரன் திருப்பி சொல்ற ஒயா கரு மந்திரித்துமா ஒயா கத்தாக்காரன் அவர் ஆனா கதைச்சு கொண்டே இருக்கார். அவரை நிப்பாட்டி மதிப்புக்குரிய சபாநாயகர்ல மதிப்புக்குரிய உறுப்பினரே நீங்க கதைங்க. ஆனா அவர் கதைச்சு கொண்டே இருக்கார். அவரை இன்டரப்ட் பண்ணுனா 1 நிமிஷம் 2 நிமிஷம் கட் ஆகல. அதுல அந்த இதுகள் போகும் தானே, அந்த கதைக்கிற டைம். அவனால் புலானண்ணா இவனால் சிங்களவன் எதிரியான் தமிழன் வந்த மக்கள் சொன்னதுரிய காரணம் வேண்டாம். அங்க கூச்சல், இவர் எழும்பி கதைக்க கூச்சல் இட்டவங்க அந்த கூச்சலுக்கு மேலால இவரை கதை கட்டாம அப்ப அமர்மன்ற ரீதியில அவர் அதை சொல்றாரு. ஏன்னா அவங்க கத்துறாங்க இவரை கதைக்க. இல்ல இவர் கதைச்சு, அதாவது ஸ்ரீதரன் எம்பி அவர் கதைச்சு கொண்டுதான் இருக்கார். இவரும் இன்டரப்ட் பண்றார். இவர் சொல்லலாம் தானே. அண்ணன் என்னன்னு சொன்னா இதுக்கு காரணம் வந்து அவங்க இல்லை அண்ணன். இதுக்கு காரணம் வந்து இது எது இந்த விளைவு சொல்லுங்க பாப்போம். அர்ச்சுனா என்ற ஒரு ஆள் கதைச்சதுக்கு அன்றைக்கு பாராளுமன்றத்தை விட்டு வெளியேற்றுறதுக்கு நடவடிக்கை எடுக்க இவங்களெல்லாம் பாய மூடிக்கொண்டிருந்தவங்க. ஆனா ஒரு 2 செகண்ட் 20 செகண்ட் கூட டாக்டர் கதைக்கல. ஆனா இன்றைக்கு இவங்க கதை கேட்க பாருங்க எவ்வளவு குளறுபடிகள் வருது. எங்கட இந்த தமிழ் அரசியல் கட்சிகள்ல இருக்கிற பிரச்சனையே இதுதான். அன்றைக்கு அர்ச்சுனாக்காக இவங்க குரல் கொடுத்திருந்தா, அன்றைக்கு இவங்க ஒன்றை சேர்ந்து நின்று இருந்தா இன்றைக்கு இவங்க இந்த நிலை வந்திருக்காது. பாருங்க, சாணக்கியனை கதைக்க விடாம பொயிண்ட போடுற அவர் எழும்பேக்க கதைக்க விடாம சபாநாயகர் இருத்தேக்க அன்றைக்கு அர்ச்சுனா ராமநாதன் எழும்பி குழம்பி இல்ல நீங்க கட்டாயம் அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி போராடி அன்றைக்கு சாணக்கியம் கதைச்சவர். அதே மாதிரி ஒரு வேலையை அர்ச்சுனாக்கு அப்படி ஒரு அநீதி நடக்க இவங்களை ஏன் கொடுக்க முன்வரையில, ஏன் குரல் கொடுக்க முன்வரையில? கயேந்திரகுமரா இருக்கட்டும், ஸ்ரீதரனா இருக்கட்டும், அடைக்கலநாதனா இருக்கட்டும், சாணக்கியனா இருக்கட்டும், ஏன் அமைதியா இருக்கிறாங்க? இவங்கள் அவங்களுக்கு கைக்கூலிகள். அதுதான் விஷயம். இப்ப இவைக்குன்ற ஒரு பிரச்சனை வரைக்க அர்ச்சுனா தான் குரல் கொடுக்கிறது. இன்றைக்கும் தமிழரசு கட்சிக்காக கதைச்சது அர்ச்சுனா ராமநாதன் தான். அங்க அவர் அரசியலை பார்க்கல, அங்க வந்து தமிழன் என்ற ஒரு ஆளை தான் அங்க நின்றவர். இப்ப தமிழ் மக்களும் விளங்கிக் கொள்ளணும், தமிழன் என்ற ஒரு அடையாளத்தை இன்றைக்கும் பாராளுமன்றத்துல காப்பாற்றுறதா அர்ச்சுனா தான். சும்மா போய் யாரும் வாய்க்கு வந்த மாதிரி விமர்சிக்கலாம், யாரும் தங்கட மனசுல தோன்ற. Grab Agoda's hot deals on hotels, flights,
activities, and more. Book now with Agoda. ஆனா தமிழனுக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லேங்க அங்க துடிக்கிறதாச்சுன்னா இருக்கு இந்த தமிழரசு கட்சி. இதே தமிழரசு கட்சி பைத்தியம் இருக்கு, கோடாலி காம்புகள் என்று சொல்லி இருக்கு, விசயந்தன்னு சொல்லி இருக்கு. ஆனா அதே கட்சி அவமானப்படுத்தப்பட்டு அங்க அந்த கட்சிக்கு ஒரு தேவையில்லாத பழிச்சொல் பூசப்படேக்க அந்த பாராளுமன்றத்தில் அந்த சிங்களவர்கள குகையில நின்று அந்த கட்சி தலைவரால் உருவாக்கப்பட்டது. அதுக்கு இப்படி ஒரு செயல்பாட்டை செய்யாதங்க கொண்டு அங்க குரல் கொடுத்தது அர்ச்சுனா ராமநாதன் தான். இப்ப ஆறாவது வந்து கதைங்க அப்போ தமிழ் தேசியம் பேசுறார்கள். யார் தமிழ் தேசியத்தை காப்பாற்றுறது? யார் தமிழ் தேசியத்தை பற்றி பாதுகாக்கிறது? தமிழ் தேசியத்துக்காக யார் குரல் கொடுக்கிறது? எங்க போயிட்டீங்க? இப்ப வர மாட்டீங்க. ஆனா அர்ச்சுனா வாய் தவறி ஒரு வார்த்தை தடுமாறி ஏதாவது ஒன்று சொல்லிட்டாருன்னு சொன்னா அதை பிடிச்சு கொண்டு அவர் கருணாண்ட ஆள், அவர் பிள்ளையாண்ட ஆள், ஒரு யதார்த்தமான விஷயங்களை கதைச்சு கொண்டு போய் சின்ன துண்டை வெட்டி வச்சுட்டு இன்றைக்கு ஒரு தமிழ் மக்களை வச்சு பேக்காட்டுற ஒரு டிக்டாக் தளத்துல இதே முட்டாள் சந்திரசேகர் அர்ச்சுனாவை விமர்சிச்சு அந்த விஷயத்தை மட்டும் கட் பண்ணி போட்டிருக்காங்க. அப்ப ஆக்கள் இவங்க இதே தமிழ் தேசியத்துக்கு ஏதாவது செய்ய போயினமா, தமிழ் மக்களுக்கு ஏதாவது செய்ய போயினமா? நாளைக்கு சந்திரசேகர் ஒரு கொஞ்சம் காசை கொடுத்து தமிழ் மக்களுக்கு எதிராக கதை என்ன காய்ச்சி கொண்டிருப்பாங்க. அர்ச்சுனா விமர்சிக்கிறதுக்கு முதல் நீங்க யோசிக்கணும். இன்றைக்கு பாராளுமன்றத்துல தமிழ் மக்கள் சம்பந்தமா எங்கேயாவது ஆறாவது குறை சொல்லேக்க அங்க விட்டு கொடுக்காம கதைக்கிறது. தனக்கு பதவி இருக்கு அல்லது வழக்குகள் இருக்கு, தன் பதவி போயிடும், தன் நிலைமைகள் போயிடும், தனக்கு எதிர்ப்பு வரும் என்று தெரிஞ்சும் அங்க குரல் கொடுக்கறதா அர்ச்சுனா தான். அப்ப இந்த தைரியத்துக்கு முதலாவது நீங்க தலை வணங்கணும், இதுக்கு முதல் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதை விட்டு சும்மா வந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு இருக்கு விலை போனாக்கள்லாம், பாருக்கு விலை போனாக்களும் ஒவ்வொரு விஷயங்களுக்கு, வியாபாரங்களுக்கு, காணிகளுக்கு, இப்படியான விஷயங்களுக்கு விலை போனாக்கள்லாம் அரசியல்வாதியா இருக்கிறோம். இன்றைக்கும் விலை போகாம எதையும் தான் நினைக்கிறத யாரையும் தட்டி கேட்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதா அர்ச்சுனா தான். அதனாலதான் இந்த ஆளுங்கட்சியே பயப்படுது. இல்ல குறுக்குற ஒரு நிமிஷம் ஜனார்த்தன், என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சிங்களவர் அல்ல என்பிபி நினைச்சு பிரச்சாரம் செய்யக்குள்ள சொன்னது என்னென்றால் தலைவருக்கு வெங்கல சிலை வைப்போம். நீங்கள் தலைவருக்கு வெங்கல சிலையும் வைக்கத்தேல ஒன்றும் வைக்கத்தேவையில்லை. தமிழன் உலகத்திலேயே சிறந்த படிப்பாளி, சிறந்த புத்திசாலி, சிறந்த பணக்காரன். நீ எங்களுக்கு ஒரு சுதந்திரமான ஒரு நிலப்பாட்டை உருவாக்க, இல்லை எங்களுக்கு ஒரு தமிழ்நாடு தனிநாடை குடு, நாங்கள் எங்களோட சொந்த காசுல பவுண்ட்ல சிலை வச்சு காட்டுறோம் அவங்களுக்கு. காமெடி பண்ணி வேற லெவல் அண்ணன், இது வேற லெவல். நான் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்றேன். உப்பு தானே பாவிக்கலாம்னு சொல்றாங்களே. ஒரு சில வைக்கிறோம் பவுன்ல வேணும், இந்த சொந்த காசுல வைக்கிறோம், சொந்த காசுல இல்ல இல்ல அது சரி. அதான் தமிழ் நாங்கள் எதையுமே எதிர்பார்க்கலாம். இப்ப ஒரு மனுஷன் வந்து உப்பு அண்ணன் ஒரு தேசிக்கா தண்ணி கரைக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு உப்பு எண்ணெய் போடுவோம். ஒரு மனுஷன் தேசிய தலைவனுக்கு சிங்களவன் சிலை வைக்க தேவையில்லை. நீ தமிழகத்தை பிரி பவுன்ல சிலை வைக்கிற முள்ளி வாய்க்கால. அவ்வளவுக்கு எங்கட சமூகத்தை வந்து எங்கட தமிழ் அரசியல்வாதி எல்லாம் இந்த நிலைக்கு கொண்டு போய் தள்ளி வச்சிருக்கிறோம். வேற ஒண்ணும் இல்ல. இப்ப அர்ச்சுனா மாதிரி 4 பேர் அங்க நிக்கிற 4 பேரும் எழும்பி கதைச்சான்னு எல்லாரும் பயப்படுவாங்க. அர்ச்சுனான்ற ஒரு ஆளுக்கு பயந்து இவ்வளவு வழக்குகளையும் போட்டு அவரை கதைக்க விடாம செய்யற இந்த அரசாங்கம் 4 பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதே மாதிரி குரல் கொடுக்க 4 பேருக்கும் இந்த அடக்குமுறையை செய்தா சர்வதேசத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு போகலாம். உலக நாடுகள் இதை திரும்பி பார்க்கும். ஏன் இந்த அரசியல்வாதிகள் அர்ச்சுனா ராமநாதனோட தமிழ் மக்களின் உரிமை சம்பந்தமா நீங்க கட்சிக்கு சேர வேண்டாம், அல்லது அவரோட கொள்கைகளை நீங்க கடைபிடிக்க தேவையில்லை, அவரோட கைகோத்து கொண்டு திரிய தேவையில்லை. பாராளுமன்றத்துல இப்படியான விஷயங்களுக்கு நீங்க ஒத்து குரல் கொடுத்தாலே, உங்களுக்கும் அநீதி நடக்கிற அளவுக்கு அல்லது உங்களுக்கும் பயப்படுற அளவுக்கு நீங்க குரல் கொடுத்தாலே உலக நாடுகள் உங்களை திரும்பி பார்க்கும். ஆனா நீங்கள் அங்க ஒரு சுமந்திரன் மாதிரி ஒரு ஆள், சிறிதரன் மாதிரி ஒரு ஆள், கயேந்திரகுமார் பொன்னம்பலம் மாதிரி ஒவ்வொரு கோணத்துல ஒவ்வொரு ஆங்கிள் நீங்க போய் நின்று கொண்டு அர்ச்சுனாவை விமர்சிக்கிற வேலையை தவிர மற்ற எல்லாத்தையும் நீங்கள் விட்டுட்டு அர்ச்சுனாவை விமர்சிக்கிறத மட்டும்தான் நீங்க செய்யறீங்க. தமிழ் மக்களோட உரிமையை கதைக்கிறத தவிர மற்ற எல்லாத்தையும் நீங்க செய்யறீங்க, விமர்சிக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலை. உங்களுக்கு என்ன லாபமோ, உங்களோட பதவி நிலையில எப்படி பாதுகாக்கப்படலாமோ அந்த வேலையை மட்டும் செய்து கொண்டு மக்களோட பிரச்சனையை கதைக்கிறீர்கள். ஆனா பிரச்சனை தலைக்கு மேல வந்த பிறகுதான் விகாரை கட்டி முடிஞ்ச பிறகு விகாரையை இடி எண்ணுவீங்கள், அல்லது
வெள்ளம் வந்து இந்த தலைக்கு மேலால வெள்ளம் வந்த பிறகுதான் நாங்கள் அதுக்காக போராடுறோம் பண்ணுவீங்க. இன்றைக்கு அர்ச்சுனா கதைக்கிறது வந்து யதார்த்தமான அரசியல். ரெண்டு மணிக்கோணம்னா விகார கட்டுனது அவங்க கொரோனாவுக்குள்ளதான் கட்டுனவங்க. கொரோனா டைம்ல ஒருத்தரையும் போக விடாம அந்த ஆமின்றதை பயன்படுத்தி அந்த தான் அவங்க கட்டுனவங்க. இல்லண்ணே இப்ப நாங்க கேட்கிறோம் அது இப்ப முடிஞ்சுது அண்ணே, அது முடிஞ்சிட்டு அதை வந்து இடிக்க போறோம் அண்ணன். ஒரு தமிழனுக்கு நடந்தது இனப்படுகொலை என்றத வாய் திறந்து சொல்லாத இந்த அமைச்சரும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் என்ன கட்டப்பட்ட ஒரு சிங்களவன் உண்மையாவே அதை ஒரு மதத்தளத்தை இவங்களை எப்படி என்ன இடிப்பாங்க? இதெல்லாம் சாத்தியப்படுற விஷயமான இது நடக்காது. இதை செய்ய போறது இல்லை. இதுக்காக இதை வச்சு அரசியல் செய்து இதுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சரியா? நான் கேட்கிறேன், இன்றைக்கு பாராளுமன்றத்துல இவ்வளவு விஷயங்கள் நடக்க நீங்க குரல் கொடுக்குறீங்க இல்ல? உங்களுக்கு அரசியலுக்கு ஒரு பாயிண்ட் தேவை, அரசியலுக்கு ஒரு சந்தி தேவை. அதுல நின்று கதைக்கிறதுக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அரசியல். சிறிதரன் ஐயா மாவீர தினம்ண்டா அங்க போய் நிற்பார், சாணக்கியன் மாவீர தினங்கள்ல போய் நிற்பார், இவன் இந்த விகார நாட்கள்ல போய் நிற்பினான். இப்ப நீங்கள் ஏன் ஒவ்வொரு நாளும் மாவீர தினத்துக்கு மாவீரர்களை பற்றி கதைக்கலாது? ஒவ்வொரு நாளும் போராட்டங்களை பற்றி ஏன் கதைக்கலாது? எங்கட இனாளிப்பு காணாமல் ஆக்கப்பட்டாக்களை பற்றி ஏன் கதைக்கலாது? அது ஒவ்வொரு நாளும் செய்யுங்கப்பா. ஏன் மாவீர தினத்துல மட்டும் உங்களுக்கு புத்து கொண்ட ஒரு ரோசமும் பாசமும் வருது?